பெந்தெகோஸ்தைக்கும் கிருபைக்கும் தொடர்பு. கிருபை இல்லாம பெண்டிகாஸ்ட் இல்லை, விசுவாசம் இல்லாம பெண்டிகாஸ்ட் இல்லை. ஆவியானவர் முழுமையான அந்த வெளிப்பாடு சபைக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் வெளிப்படுவதற்கு ஆவியானவரோட கிருபை இணைப்பு. வேத வாக்கு இயேசுவை என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதை நம்ம புரிய விசுவாசிக்க எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் அலைவு அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். கிருபையைத்தான் இயேசுவின் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார். கிருபை ஆகிய பர்சன், சத்தியமாகிய பர்சன் எனக்குள் நிறைந்து இருக்கும் போது ஆவியானவர் எனக்குள் இருந்து அலை திரண்டு எழும்புகிறார். அந்த அபிஷேகம் எனக்குள்ள பல நிலைமையில எனக்கு வேத வசனங்களை பாஸ்ட் பிரீச் பண்ணுவதற்கு மேல ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். கிருபையில நிலை கொண்டிருக்கிற வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் கிருபையில நிலை கொண்டிருக்கிற வரைக்கும் டாடியுடைய கிரியை நம்ம பார்ப்போம். அவரை கிருபை 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 என்று சொல்ல டாடியுடைய கிரியையும் பார்ப்போம், ஹோலி ஸ்பிரிட் கிரியையும் பார்ப்போம், தேவதர்கள் ஊழியத்தின் சாட்சியும் பார்ப்போம். ஹோலி ஸ்பிரிட் உங்க விசுவாசத்தை பார்த்தா தான் அங்கே செயல்படும். ஹோலி ஸ்பிரிட் கிருபையோட செயல்பாரு, ஹோலி ஸ்பிரிட் விசுவாசத்தோட செயல்பாரு. ஹோலி ஸ்பிரிட் மதம் இருக்கிற இடத்துல உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், பாவத்தை அறிக்கை செய்யணும் என்ற இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இருக்க மாட்டாரு. என்னை விசுவாசிக்கிறவன் அவனை கொண்டு இயேசு செய்த கிரியைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை ஹோலி ஸ்பிரிட் செய்யும். உங்களுக்கு செஞ்சு என்னென்ன வசனம் வாயில பேசுனீங்களோ, என்னென்ன வசனம் எழுதுனீங்களோ, என்னென்ன வசனத்தை மனதுல காட்சியா பார்த்தீங்களோ, வேதத்தில் என்னென்ன அற்புதங்களை நீங்க பார்த்தீங்களோ, அது எல்லாம் டாடி உறுதிப்படுத்த மீட்கும் பொருளின் ஆசீர்வாதம். மீட்கும் பொருளின் இதான் சப்ஜெக்ட். நேற்றே போட சொல்லிட்டேன். நான் காலையில் எந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப் அப்படி பார்த்தேன். அப்போ தான் நான் வந்துச்சு பிழிப்பு போட்டிருந்தார் பெந்தெகோஸ்தே நாள். அடாடாடா என்னடே பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு அதை வாசித்தேன். சரி, அமைதியா இன்னைக்கு ஃபுல்லாக அமைதி. அதாவது அதை வாசித்த பிறகு பார்க்கில் போய் அமைதி, மேலே அமைதி, அப்படியே அமைதியாக என் ஆவியை கனெக்ட் பண்ணி பேசாமல் அமைதியாக இருந்தேன். வார்த்தை ஆவியானவர் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அமைதியாக இருக்கிறப்ப அது ஒரு அவர் பிரசன்னத்தை அனுபவிப்பது. சில சமயம் அமைதியாக இருக்கும், அங்க வார்த்தை வரும். எப்போதும் ஒரே நிலைமையில அவர் பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. சில சமயம் அவர் நம்ம விட்டு போனது மாதிரி தெரியும், இல்லை உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் போனது மாதிரி தெரியுதுன்னா, அப்படி ஒரு பிரச்சனை, அவர் என்ன இருக்கிறாரா இல்லையா அப்படிலாம் ஒரு சென்ஸ் உண்டாகும். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஏன் போக மாட்டார் தெரியுமா? அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இது யோசுவாவுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தை. ஆனால் இயேசு கடைசியில் சொல்லிட்டு போட்ட வார்த்தை, உலகம் பூமியின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட அவர் போலங்க உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்னமோ ரொம்ப ஜெபம் பண்ணும்போது அவர் பிரசன்னத்தை உணர்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ரிலிஜனில் இருக்கிறீங்க. ஐயோ இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டில் யூ ஆர் இன் ரிலிஜன்.
நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால அவர் உங்களோட ரொம்ப இருக்கிறதல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுனால அவர் உங்களை விட்டு போய்விடுகிறதும் அல்ல. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆகவே நம்ம அந்த ஸ்பிரிட் லைஃபை அவர் பிரசன்னத்தை சென்சிங், என் ஆவியின் வாழ்வு அவர் பிரசன்னத்தை சென்ஸ், அந்த பிரசன்னத்தை சென்ஸ் பண்ணி வாழ்கிற அந்த வாழ்வு இருக்க, அதுதான் ஹையர் இன் ஸ்பிரிட் மேன். ஆமென். கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் பெந்தெகோஸ்தே. எனக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு எப்போதும் அவர் வார்த்தையை கொடுக்கிறவர். எப்போ அந்த வார்த்தையில் வாழ பழகி கொண்டோமோ, எப்போ ஒவ்வொன்றுக்கும் டாடி உங்கள் வார்த்தை என்ன, இன்னைக்கு என்ன தருகிற வார்த்தை, நான் இப்படி இருக்கிறேன், இந்த பிரச்சனை இருக்குது, உம்முடைய வார்த்தை என்ன என்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, அது உங்கள் ஆவியின் வளர்ச்சியை அது குறிப்பிடுகிறது. விசுவாச வளர்ச்சி அல்ல, ஆவியின் வளர்ச்சியை குறிப்பிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எலியாவுக்கு வார்த்தை உண்டாயிற்று, வார்த்தை உண்டாயிற்று, வார்த்தை உண்டாயிற்று. 1 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ள இருக்கிற ஆவியானவர் பாருங்க, ஏற்கனவே உங்கள் பிரச்சனை, சூழ்நிலைகள், தேவைகள், நெருக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் வார்த்தையை தருவார். அந்த தேவைக்கேற்ற சூழ்நிலைக்கேற்ற வார்த்தையை தருவார். அது அவர் தருகிற வார்த்தையாக இருக்கிறபடியால் உங்களுக்கு பெரிய விசுவாசம் வந்துடும். அவர் தந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய விசுவாசத்தை தருகிறபடியால் இப்போது உங்களுக்குள் காணப்பட்ட அந்த பிரச்சனை, சூழ்நிலை எல்லாவற்றிலும் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, விசுவாசத்தோடு இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. அங்கே தேவனுடைய கரத்தின் கிரியை பார்ப்பீர்கள். தேவனுடைய கரத்தின் கிரியை அல்லது செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். போன வாரம் 1.5 மணி நேரம் பேசினேன். 5 வருஷத்துக்கு முன்னால் பேசின செய்தியை பார்க்கல கேட்டேன். 1 நிமிஷம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி பெந்தெகோஸ்தே நாள். இன்றைக்கி என்ன நாள்னு கேட்பேன், நீங்கள் பெந்தெகோஸ்தே நாள்னு சொல்லணும். இன்றைக்கி என்ன நாள்? பெந்தெகோஸ்தே நாள். ஆகவே டைம் லிமிட் இல்லை. ஆனால் எப்போதுமே நான் ஆவியானவரை லிமிட் பண்ணுறது இல்லை. ஆவியானவர் பேசுகிற வரைக்கும் நான் பேசி பழக்கம். ஆவியானவர் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆயிடுவேன். ஆவியானவர் பேசுகிறது எனக்கு தெரியும். ஆவியானவர் பேசலைன்னா நான் பேசக்கூடாது. ஹலோ, ஆவியானவர் பேசலைன்னா நான் பேசக்கூடாது. ஆனால் நான் அவரோட அந்த ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற பாருங்க, அந்த ஸ்பிரிட் கனெக்ஷனில் இருக்கிற பாருங்க. ஆகவே ஆவியானவர் பேசுகிறாரு, பேசிக்கிட்டே இருப்பேன். அதே நேரத்தில் ஆவியானவர் ஆஃப் பண்ணிட்டா ஆவியானவர்கிட்ட உங்களை விட்டு கொடுத்துருவேன். ஸோ அதுதான் நம்ம அவரோடு உள்ள உறவில் என் ஆவியின் வளர்ச்சி. நீங்களும் அப்படி வளரணும். ஆமென். ஓகே, அந்த பெந்தெகோஸ்தே நாள் இன்னைக்கு டே ஆஃப் பென்டிகாஸ்ட். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தைக்கும் கிருபைக்கும் தொடர்பு, பெந்தெகோஸ்தைக்கும் விசுவாசத்துக்கும் தொடர்பு டீச் பண்ண போகிறேன். பெந்தெகோஸ்தைக்கும் கிருபைக்கும் தொடர்பு. கிருபை இல்லாமல் பென்டிகாஸ்ட் இல்லை, விசுவாசம் இல்லாமல் பென்டிகாஸ்ட் இல்லை. ஏனென்றால் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். அடுத்தது விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். ஆகவே இந்த பென்டிகாஸ்ட், அந்த பென்டிகாஸ்ட்
அதாவது நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய எண்ட் டைம் அவுட்போரிங் முழுமையாய் பூரணமாய் வெளிப்பட வேண்டுமென்றால் அந்த கிருபையோடு இணைந்தது தான் பரிசுத்த ஆவியானவர். விசுவாசத்தோடு இணைந்தது தான் பரிசுத்த ஆவி ஆனவர். முதலாவது கிருபையை காண்பிக்கின்றேன், இரண்டாவது விசுவாசத்தை காண்பிக்கின்றேன். நான் சொல்றதை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கிருபையோடு இணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தோடு இணைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியையோடு இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கிருபையோடு விசுவாசத்தோடு இணைந்தவராய் இருக்கிறார். ஓகே, வசனம் வாசிக்கிற பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதலாவது கிருபையோடு இணைந்த பரிசுத்த ஆவி ஆனவர். கிருபையோடு இணைந்த பரிசுத்த ஆவியானவர். சகரியா 4:6. சகரியா 4:6 வாசிப்போமா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல், எப்பா நீ பிந்தின ஆலயத்தை கட்டுகிற அந்த அழைப்புக்குள்ள நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். இங்க ஆவியானவரை சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, ஆவியானவர் எதோடு இணைந்தவர்? கிருபையோடு இணைந்தவர். ஓகே, அடுத்த வசனம் வாசிப்போமா? அடுத்த வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபர்களுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பார்த்தீங்களா, ஆவியானவரோடு கிருபை இணைந்திருக்கிறது. ஆவியானவர் முழுமையான அந்த வெளிப்பாடு சபைக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் வெளிப்படுவதற்கு ஆவியானவரோடு கிருபை இணைப்பு. இப்போ நீங்கள் எதை புரியுது? இங்கே ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை வருகிறது. கிருபையோடு ஆவியானவர் இணைந்து, ஆவியானவரோடு கிருபை இணைந்திருக்கும் போது அங்கே முன்பாய் இருக்கிற பெரிய பர்வதம் தரை மட்டம் ஆகும். ஆமாம், ரொம்ப பேருக்கு அப்படியே பெரிய பர்வதம் தரைமட்டம் ஆகிற அந்த ஆசையே இல்லை. ஐயா, வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கிருபையின் இணைப்பும் ஹோலி ஸ்பிரிட் இணைப்பும் இருக்கிற இடத்துல பெரிய பர்வதம் நிற்காது. எந்த பிசாசு, வியாதி, அது வறுமை, தருத்திரம், பயம், இது எல்லாம் கிருபையும் ஆவியானவர் சேர்ந்த இடத்துல அங்கே நிற்க முடியாது என்பதை புரிய வேண்டும். கிருபை, ஹோலி ஸ்பிரிட் இணைப்பு. அடுத்தது ஆவியானவர் விசுவாசத்தோட இணைந்து இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். உங்களுக்கு நான் டீச் பண்ணுகிறேன். பாஸ்டர் டீச் பண்ணுறாரு, கவனமாக கேளுங்க. அப்படின்னு வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்களேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37. சொன்னீங்களாங்க? பாஸ்டர் டீச் பண்ணுறாரு, கவனமாக கேளுங்கன்னு சொன்னீங்களா? ஓகே, சொன்னீங்களா? ஓகே ஓகே ஓகே, சொல்லிட்டீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி. இங்க நதி
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹோலி ஸ்பிரிட். இங்க இயேசு இந்த நதிகள் புறப்படுவதை எதோடு இணைக்கிறார்? விசுவாசம். இதுல முக்கியமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இது கூடார பண்டிகை. அங்கே சொன்னேன், அந்த ஆவியானவர் கிருபையோட இணைந்தபடியால் பெரிய பர்வதம் முன்பாக நிற்க முடியாது, பெரிய பர்வதம் தரைமட்டமாகும். இது கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையில் கடைசி நாளில் இயேசு அங்கே ஆவியானவரை குறித்து பேசும்போது, என்னை வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அடுத்த வசனம் போடுமா? நெக்ஸ்ட் வாசிக்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப இயேசுவை வேத வாக்கியம் என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தங்கள் அபிஷேகத்தின் அளவு அன்லிமிட். இது எனக்கு புரியணும். வேத வாக்கியம் எக்கச்சக்கமாக இயேசுவை குறித்து சொல்லி இருக்கு. தேவகுமாரன் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார், ஸ்திரீயின் வித்து நம்மை போல் ஒருவர் ஆனார், பரிசுத்த ஆவியில கற்பம் தரித்து பரிசுத்த ஆவியினால பிறந்தார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் அவனோ. அப்ப வேத வாக்கியம் இயேசுவை என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதை நம்ம புரிய விசுவாசிக்க எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் அளவு அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அதனால தான் இயேசுவை குறித்த உங்களுக்கு ரொம்ப வருஷமா ஆவியானவர் சபையில பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசுவின் வெளிச்சத்தை சபையிலே ஆவியானவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப என் அபிஷேகத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுவது வேத வாக்கியம் என்னெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறதோ அதை நான் புரிவது, அதில் என் அபிஷேகம் பெறுகிறது. ஆகவே பெந்தேகோஸ்தே என்றால் ஆவியானவர் கிருபையோட இணைந்திருக்கிறார். பெந்தேகோஸ்தே என்றால் ஆவியானவர் விசுவாசத்தோட இணைந்து இருக்கிறார். கிருபை உள்ள இடத்துல ஆவியானவர் செயல்படுவார், விசுவாசம் உள்ள இடத்துல ஆவியானவர் செயல்படுவார். அப்போ உங்களுக்கு இந்த ஆவியானவருடைய செயல்பாடு நீங்க கிருபையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா ஆவியானவருடைய செயல்பாட்டுக்குள்ள நீங்கள் மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். மறுரூபம் என்பது அவரை போல நாம் மாறுவது. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தேவனுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். இந்த மறுரூபம் ஆவியானவருடைய செயல்பாடு. இந்த மறுரூபம் கிருபையை கிருபப்பா. அப்பா எல்லாம் கிருபப்பா, எல்லாம் கிருபை. டாடி நான் நிர்மூலமாகல கிருபை. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கிருபையை சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுங்க, ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறீங்க. ஏனென்றால் கிருபையைத்தான் இயேசுவின் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே என்பது கிருபையோட ஆவியானவர் இணைப்பு. பெந்தேகோஸ்தே என்பது விசுவாசத்தோட ஆவியானவர் இணைப்பு. ஆமென். அங்க சொன்ன இந்த கிருபையில ஆவியானவர் இணையும் போது பெரிய பர்வதம் என்னாகும்? தரைமட்டமாகும். இங்கே சொல்கின்றேன், கிருபையோட விசுவாசத்தின் இணைப்பு இணையும் போது அந்த என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்ன தெரியுமா? 7 நாளும் சந்தோஷமா இருக்கணும். இதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் கூடார பண்டிகை. அப்ப கிருபையோட அந்த ஆவியோட பரிசுத்த ஆவியானோட விசுவாசம் இணையும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது யாருடைய சந்தோஷம் தெரியுமா?
யாரெல்லாம் அந்த விசுவாசம், யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் 70 தடவை விசுவாசம் என்ற வார்த்தை வருகிறது. ஐயா, இன்னைக்கு இந்த கிரியை சார்ந்தவங்க விசுவாசத்தை தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. விசுவாச வார்த்தையை அவங்க தப்புன்னு சபையாருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆவியானவர் இல்லை. அந்நிய பாஷை பேசலாம், ஆவியானவர் செயல்பாடு இல்லை. மறுரூபமோ, அவங்களுக்கு விசுவாசத்துக்கு அடுத்த காரியமோ, அவங்க வாழ்க்கையில் தைரியமோ, அவங்க வாழ்க்கையில் பெரிய எண்ணங்களோ வருவது சாத்தியம் இல்லை. அப்போ ஆவியானவர் அந்த ஆவியோட விசுவாசம் இணையும் போது ஆவியானவருடைய சந்தோஷத்தை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆவியானவருடைய சந்தோஷத்தை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர்ல தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் நீதியுமாய் இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் முதலாவது சந்தோஷம் உண்டாகிறது, இரண்டாவது சமாதானம் உண்டாகிறது, மூன்றாவது நீதி நமக்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு ஆவியானவர் இணைந்திருக்கிறபடியால் விசுவாசம் ஆவியானவர் இணைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. சந்தோஷத்தை குறித்து கிரியைக்காரங்க பேசலாம், இல்லை பேசலாம், வார்த்தைக்குள்ள பேசலாங்க. ஹலோ, கிரியை இருக்கிற இடத்துல ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? ரிலிஜன், மதம். ஆமென். சரி, இந்த கிருபையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் உங்கள் மனதில் பதிய வச்சாச்சு, வசனத்தை கொடுத்தாச்சு. பெந்தேகோஸ்தே என்பது கிருபையோடு சேர்ந்தது, பெந்தேகோஸ்தே என்பது விசுவாசத்தோடு சேர்ந்தது. கிருபை இருக்கிற இடத்தில் ஆவியானவர், விசுவாசம் இருக்கிற இடத்தில் ஆவியானவர். ஆமென். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் வாசம் பண்ணினது போல, கிருபை என்பது பர்சன், சத்தியம் என்பதும் பர்சன். இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு பர்சன், கிருபை என்பதும் பர்சன். அப்ப அந்த கிருபை ஆகிய பர்சன், சத்தியமாகிய பர்சன் எனக்குள் நிறைந்து இருக்கும் போது ஆவியானவர் எனக்குள் இருந்து அலை திரண்டு எழும்புகிறார். அந்த அபிஷேகம் எனக்குள்ள பல நிலைமையில எனக்கு வேத வசனங்களை பாஸ்ட் பிரீச் பண்ணுவதற்கு மேலே ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். இப்படி இப்படி அப்படி என்று ஆவியானவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறார். ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்ணுகிறார், போதிக்கிறார். ஆமென். 1 யோவான் 2 1 யோவான் 2 1 யோவான் 2:27 1 யோவான் 2:27 போடுமா, வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் உள்ள இருக்கு, நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு, ஐயா நான் இப்போ போதிக்கிறேன், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் போதிக்கிறார். முதல்ல உள்ள இருக்கிற அந்த பிரசன்னம், உள்ள இருக்கிற உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி நமக்கு வார்த்தையை தருகிறது என்று சொன்னேன். அடுத்தபடி உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் போதிக்கிறார். ஒரு மனுஷன் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஏனென்றால் அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறதல்ல, இருக்கிறார்.
இயேசு எப்படி சத்தியமாய் இருக்கிறாரோ அதே போல ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறார். ஆகவே அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் அவர் போதிக்கிறார், டீச் பண்ணுகிறார். இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் தானே. யோவான் சுவிசேஷம் 16:13 யோவான் சுவிசேஷம் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் எனக்குள் இருக்கிறார், சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துகிறார். இதுக்கு எல்லாம் பெரிய தடைய மனுஷ போதனை, மனுஷ கற்பனை, ரிலிஜன், இதான் பெரிய தடை. இயேசுவை சிலுவையில் செஞ்சு முடிச்சாதர் இல்லையா, அதனுடைய மெய்யான பலனை வேத வசனத்தின்படி பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற பெரிய தடைய ரிலிஜன். இயேசுவும் சத்தியம், ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆவியானவருக்கு பெயர் என்னன்னு கேட்பேன், சத்திய ஆவி. ஆவியானவருக்கு பெயர் என்ன? சத்திய ஆவி. இயேசுவுக்கு பெயர் என்ன? சத்தியம். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய். அப்ப அந்த ஆவியானவர் உங்களை ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டா நீங்க அந்த சுயமா பேச மாட்டீங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் வார்த்தையாக இருக்கும். நான் தேவ பிரசன்னத்தோட செய்தி ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் பேசினாலும் எங்கே பேசினாலும் ஆவியானவர் வார்த்தையாகவே இருக்கும். ஏன்னா அவங்க வார்த்தையை அவர் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் எங்கே பேசினாலும் உங்கள் வார்த்தையை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்கள் வார்த்தை ஆவியானவருடைய வார்த்தையாய் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ நாணத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலே பலத்தினாலே உறுதிப்பட்டதாய் இருந்தது. பேச்சு, உங்கள் பேச்சை குறித்து சொன்னேன். அப்போ என் பேச்சு அங்கே மனுஷ நாணம் இல்லை. அப்போ உங்கள் பேச்சு அந்த ஆவிக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துட்டா மனுஷ நாணம் உங்கள் பேச்சில் வராது, வர முடியாது. உங்கள் பேச்சில் ஹெவன்லி விஸ்டம் வெளிப்படும். நீங்கள் பேசுவதை குறித்த அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கணவன் மனைவி அப்படி பேசணும். வீட்டில் உங்கள் பேச்சு ஆவிக்குள்ளே இருந்து ஆவியானவருக்குள்ளே வந்து அந்த வரணும். நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆமென். மறுபடியும் வாசிங்க. சத்திய ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களை உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும். யார்கிட்ட கேள்விப்பட்டது? அவர்கிட்ட. ஐயா நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும்யா. கேட்கணுன்னா தாத்தான்னு கேட்கறத சொல்லலை, அந்த வார்த்தையை கேட்கணும். நான் பாருங்க, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளே தெரியாது. இன்னைக்கு செய்தி என்ன டாபிக்கு நம்ம போடுமா? இதுதான் டாபிக்கு, மீட்கும் பொருளின் ஆசீர்வாதம். நான் பாட்டுக்கு அமைதியாக தான் 1 hour பேசாமல் உட்காந்துருந்துட்டாரு. ஆவியானவர் உட்காந்துட்டேன், மெத்தையிலையும் உட்காந்துட்டேன். பேசாமல் உட்காந்தா வார்த்தையை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதாங்க ஹோலி ஸ்பிரிட்டு. உங்களுக்கும் தருவாருங்க. ஹோலி ஸ்பிரிட் ரெடியாக இருக்கிறாரு உதவி செய்கிறதுக்கு. இப்போ மறுபடியும் அந்த வசனத்துக்கு வாமா, மறுபடியும் அந்த வசனத்துக்கு. சத்திய ஆகியவர் வரும்போது சகல சத்தியத்துக்கள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு ஆவியானவர், எப்பா இது வரப்போகுது, இது வரப்போகுது, இது வரப்போகுது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வரப்போகிறது ஆவியானவர் சொல்றார். ஹலோ, உங்களுக்கு வர்றத ஆவியானவர் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் உங்களுக்கு வர்றத சொல்றாரு. என்ன பாஸ்டர் வருது? நீ நம்புறையா? நீ நம்புறது வர்றதுன்னு சொல்றாரு. நீ எதிர்பார்க்கிறையா? எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு வருதுன்னு ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் சொல்றாரு. நீ நினைக்கிறையா? நீ நினைக்கிறதுக்கு மேல
கிரியை செய்கிற வல்லமைக்குள்ள உனக்கு வரப்போகிறதை கர்த்தர் சொல்லுகிறார். எப்போதுமே என் ஸ்பிரிட் ஒரு அலர்ட்னஸா, ஒரு விழிப்பா, பிதாவோட இணைந்த அந்த நிலைமையில எதிர்பார்ப்புலையே இருந்துகிட்டு இருக்கணும். ஆமென். எதில் இருந்துகிட்டு இருக்கணும்? எதிர்பார்ப்புலையே இருந்துகிட்டு இருந்தா பெந்தெகோஸ்தே நாளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு பழைய பவர்ஃபுல் வசனம் உண்டு. அதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக காமிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம், 64 4-5 4-5 வாசிங்க. மன்னிக்கணுமா? 3 போடு, 3 போட்டு 4 போடு, 3 சத்தம் போட்டு வாசிங்க. 3ஆம் வசனம் போடுமா? வாசிங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத நீ பாடுங்க. நாங்கள் பிளஸட் பணிகளை எதிர்பார்த்திராத. இது ஆவியானவர் கொடுத்த செய்தி. பெந்தெகோஸ்தே தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இருக்கு. ஆவியானவர் சொல்றாரு, அதை உனக்கு வரப்போகுது மகனே மகளேன்னு சொல்றாரு. ஆனால் அதை விட நீங்கள் பிளஸட் பணிகள் சபையாரே, லைவ்ல இருக்கிறவங்களே, நீங்கள் எதிர்பாராத என்ன காரியம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கினார். அப்போஸ்தலர் 2. ஆனால் நான் மாற்றி வாசிக்கிறேன். பயங்கரமான காரியங்களை நீர் செய்யும்படி எங்கள் குடும்பங்கள் நடுவே, எங்கள் ஊழியத்தில், இந்த பெந்தெகோஸ்தே நாளில் பிளஸட் பெனியல் மிரக்கல் அந்த சென்டரில் இருக்கிற குடும்பங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு பயங்கரமான, எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்யும்படி நீர் இறங்கினீர். அப்படி இறங்கும் போது என்ன நடக்கும்? உமது சந்ததியில் பர்வதங்கள், அப்படி இறங்கும் போது என்ன நடக்குமாம்? அதாவது சாலிட் ஃபயர். அதாவது கொல்லன் அந்த இரும்ப அந்த நெருப்பில் போட்டு ஊதி 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 அந்த கலர் பார்த்துக்கிறீங்களா? அது சாலிட் ஃபயர். அப்படி உங்க மேல இறங்குகிறார், நம்ம மேல இறங்குகிறார். ஃபயர் இறங்கினா என்ன ஆகும்? இப்ப ஃபயர் இறங்கிருச்சியா என்ன ஆகும்? ஓடுவீங்க. ஆவியானவருக்கு ஒரு பெயர் ஃபயருங்க. ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன? ஃபயர். இதான் நீங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படி இறங்கிட்டாரு. உமது சந்ததியில் பர்வதங்கள் உருகி போயின. இனிமே உருகாததெல்லாம் உருக போகுது. யாராவது இருதய கடினமாக இருக்கிறீங்களா? சில காரியத்தில், குறிப்பிட்ட காரியத்தில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தெல்லாம் அப்படி மெல்ட் பண்ண போறார். உமது சந்ததியில் பர்வதங்கள், உமது பிரசன்னத்தில் பர்வதங்கள் அப்படி மெழுக போல உருகுமா இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அவருடைய பிரசன்னம். இயேசு என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சாஃப்டா அநேகரை மாற்றுகிறார். சாஃப்ட், நோ மோர் ரஃப், நோ மோர் டஃப், நோ மோர் ஹார்ட்னஸ். சாஃப்டாய் ஆவியானவர் அநேகரை மாற்றுகிறார். சிலரை ஜென்டிலா. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் பெந்தெகோஸ்தே. சிலரை ஜென்டிலா மாற்ற போறார். இனிமே நீங்க ஜென்டிலா மாற போறீங்க. ஜென்டில் ஸ்பிரிட், சாஃப்ட் ஸ்பிரிட், நோ ரஃப் அண்ட் டஃப், ஸ்மூத். எப்பா ஸ்மூத்தா மாறினையா இல்லையா?
ஹலோ, வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் ஸ்மூத்துன்னு சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப ஜென்டில்னுங்க. கடினமே இருக்கக்கூடாது. உமது பிரசன்னத்தில் குன்று மெழுகளை போல உருவிடுமா. எந்த காரியத்தில் இனிமேல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. டோன்ட் ஹார்டன் யுவர் ஸ்பிரிட் ஆர் ஹார்ட். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. ஃபயர் இறங்குது. மறுரூபப்படுத்துகிற ஃபயர், வாழ்க்கையை மாற்றுகிற ஃபயர், சுபாவத்தை மாற்றுகிற ஃபயர். தேவன் இந்த நாளிலே உருக்கும் அக்கினி எரியுமா போல் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் டாடி வானம் கிழித்து நம்முடைய ஆராதனையில் அவர் இறங்குகிறார். அடுத்த வசனம், தேவனே. சரி, நம்மள யாரு? சத்தம் போட்டு சொல்லுங்க. யாருங்க காத்திருக்காதவங்க? காத்திருக்கிற நீங்களாம் காத்திருக்கிறீங்களா? யாரு காத்திருக்கிறீங்க? அவருக்கு வார்த்தை பாரியா, தேவனே உமக்கு நான் காத்திருக்கிறப்பா, எங்க மக்கள் காத்திருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் செய்பவைகளை கொஞ்சம் அனாட்சிகளை மூவ் பண்ணலான்னு பார்க்கிறேன். நீர் செய்பவைகளை அப்புறம் போல அடுத்து நீர் யாருக்கு செய்பவைகளை? எனக்கு யா, உங்களுக்கு யா, நமக்கு யா, நம்ம சபைக்கு யா, நம்ம ஆராதனைக்கு இனிமே இதுவரை செய்தது எல்லாவற்றை பார்க்கலாம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நம்முடைய சபையை, நம்முடைய மக்களை ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே, ஹோலி ஸ்பிரிட் ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்குள்ளே, சாஃப்ட், ஜென்டில், ஸ்மூத், அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே, நோ மோர் ஹார்டன், பணிவுக்குள்ளே, தாழ்மைக்குள்ளே, அன்புக்குள்ளே கர்த்தர் இந்த நாளில் நம்மை மறுரூபப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் எடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உமக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு 30 செகண்டு என்னென்னலாம் காத்திருக்கிறீங்க ஐயா? நீங்கள் செய்பவைகளை நான் காத்திருக்கிறேன்ப்பா, ரொம்ப வருஷமாக காத்திருக்கேன், எழுதி வச்சு காத்திருக்கிறேன், தோத்திரம் பண்ணி காத்திருக்கிறேன், அறிக்கை பண்ணி காத்திருக்கிறேன். காத்திருக்கிறதோடு மாத்திரம் அல்ல, சில சமயம் கர்த்தர் எடைப்படுகிறார். அந்த எடைப்படுதலுக்கும் என்னை விட்டு கொடுத்து நான் காத்திருக்கிறேன். உமக்கு நம்மெல்லாம் காத்திருக்கிறோம் தான். உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர், உமக்கு தேவனை உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் ஐயா அவரு உங்களுக்கு செய்கிறத உலக தோற்றம் முதல் அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உலக தோற்றம் முதல் உங்களுக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க கேளாததெல்லாம் அவர் தரப்போறாரு. உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றது முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. வெயிட் பண்ணுங்க, இனிமே நீங்க கேட்க போறீங்க. ஏமேன் 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 ஹல்லேலூயா. செவியால் உணர்ந்ததும் இல்லை, இனிமே நீங்க உணர போறீங்க. அடுத்தது அவைகள் கண்டதும் இல்லை, இனிமே நீங்கள்
யோபு சொல்கிறார், என் காதில் கேட்டதை என் கண்களில் கண்டேன். இனிமே அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள்ல உங்கள் விசுவாசம், உங்கள் எதிர்பார்ப்பு, நீங்க காத்திருக்கிற காரியம், உங்கள் ஆவியிலே கற்பந்தரித்த காரியம், இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஹோலி ஸ்பிரிட்டும் டாடி காடும் சேர்ந்து தேவ தூதர்களும் உங்களுக்காய் இந்த நாளிலே தீவிரப்படுகிறதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் காத்திருக்கிறவங்க, நம்மெல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க. ஆமென். பெந்தேகோஸ்தே எதோட இணைப்பு? கிருபையோட. மறுபடியும் விடமாட்டேன். பெந்தேகோஸ்தே எதோட இணைப்பு? விசுவாசத்தோட. கிரியையில பெந்தேகோஸ்தே இல்லை. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே கொண்டாடுறாங்க. கிரியையில பெந்தேகோஸ்தே இல்லை. கிரியைனாவே ஆவியானவரை நீங்க டவுன் பண்ணிடுறீங்க, அவரை மட்டுப்படுத்திடுறீங்க. அது மாத்திரம் இல்ல, ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. நீ கிரியை பண்ணும், கிரியை பண்ணும், கிரியை பண்ணும். ஹல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை எங்க உள்ள. சரீரத்துக்கு அடுத்த கிரியை அல்ல, உள்ளே நடப்பிக்கிற கிரியை. இந்த கிரியை நான் நினைச்சதுக்கு மேல, நான் வேண்டுவதற்கு மேல உள்ளே நடப்பிக்கிற, நீங்க எல்லாம் நினைச்சீங்களோ அதுக்கு மேல, நீங்க என்னெல்லாம் வேண்டுனீங்களோ அதுக்கு மேல அவர் கிரியை செய்கிற வல்லமைக்குள்ள ஆசீர்வாதத்தை உங்கள் மேல பேசுறேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, உங்க ரட்சிப்பு ஹோலி ஸ்பிரிட். உங்க ரட்சிப்பு என்ன? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ உங்க ஸ்டார்டிங்கே ஹோலி ஸ்பிரிட்டோட இணைப்பு. கிருபை இருக்கு, விசுவாசம் இருக்கு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். உங்க துவக்கமே ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 2 துவக்கம். ஒன்று, உங்களின் நற்கிரியை துவக்கினவர் டாடி காட். 2வது, உங்களுக்கு விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 11:1. அடுத்தபடி உங்கள் ரட்சிப்பை துவக்கினவர் கிருபையோட விசுவாசத்தோட சேர்ந்துதான் உங்கள் ரட்சிப்பை ஆவியானவர் துவக்கி இருக்கிறார். இனிமே கிருபை உலகத்தில் எங்கெங்க பியூரா பேசப்படுகிறதோ, கிரியை இல்லாதபடி, அங்க ரிலிஜன் இல்லாதபடி, கிறிஸ்துவ பேசினாவே கிருபையை பேசுறாங்க. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவை பேசினார்கள், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பேசினார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ கிறிஸ்துவை பேசினா அங்க ஹோலி ஸ்பிரிட் மக்கள் மேல பூரண கிருபையை அந்த மக்கள் மேல வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு பவுல் இந்த கிருபை விசுவாசத்தை குறித்து 2 முக்கியமான ஆலோசனை எழுதுகிறார். கிருபை விசுவாசம் தான் பெந்தேகோஸ்தே. சொல்லுங்க, கிருபை விசுவாசம் தான் பெந்தேகோஸ்தே. கிருபையில் ஹோலி ஸ்பிரிட்டு, விசுவாசத்தில் ஹோலி ஸ்பிரிட்டு. ஆமென். பாருங்க, நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். பாஸ்டர் டீச் பண்றாருன்னு சொல்லுங்க, பாஸ்டர் டீச் பண்றாரு சொல்லுங்க. நடபடிகள் 13:43. நடபடிகள் 13:43 வாசிங்க. சபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் யூதரிலும் கிரேக்கரிலும் பக்தியுள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களுடனே வாசிங்க, இவர்கள் பேசி தேவனுடைய
கிருபையிலே நிலை கொண்டிருங்கள் என்று என்னையா பற்றி சொன்னா? எப்பா ரட்சிக்கப்பட்டீங்க? அந்த கிருபையில் அப்படியே நிலைச்சுக்கிட்டே இருங்க. கிருபையில் நிலை கொண்டிருக்கிற வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டை நீ பார்ப்ப. கிருபையில் நிலை கொண்டிருக்கிற வரைக்கும் டாடியுடைய கிரியை நம்ம பார்ப்போம். அவரை கிருபை கிருபை கிருபைன்னு சொல்ல சொல்ல டாடியுடைய கிரியையும் பார்ப்போம், ஹோலி ஸ்பிரிட் கிரியையும் பார்ப்போம், தேவதர்கள் ஊழியத்தின் சாட்சியும் பார்ப்போம். ஆகவே புதிய விசுவாசிகளுக்கு பவுல் சொன்ன ஆலோசனை கிருபையிலே நிலை கொண்டு இருங்கள். ஒன்று. அதே அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீசருடைய வாசிங்க. சீசருடைய, இவங்களும் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு எதில் நிலைத்திருக்கும்படி பற்றி சொன்னார்? வாயத்தர சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க. அங்க புதிய விசுவாசிகள் கிருபையில் நிலைத்திருங்க, இங்க புதிய விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் கிருபை எங்க இருக்கோ அங்க இருக்கிறார், விசுவாசம் எங்க இருக்கோ அங்கே இருக்கிறார். கிரியை உள்ள இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்க. வேணா அந்நிய பாஷை பேசலாம், டான்ஸ் ஆடலாம், ப்ரீச் பண்ணலாம். ஹோலி ஸ்பிரிட் அவங்க துக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14 அதிகாரம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம். இக்கோனியா பட்டணம், லிஸ்திரா பட்டணம். இன்னைக்கு பெந்தேகோஸ்தேல இக்கோனியா பட்டணத்தையும் லிஸ்திரா பட்டணத்திலும் பெந்தேகோஸ்தே உங்களுக்கு நான் பேச போகிறேன். இக்கோனியா பட்டணம் 1 அதிகாரம் 14:1 வாசிங்க. 14:1 வாசிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார். விசுவாசம் இருக்கிற இடத்துல யார் இருப்பார்? ஹோலி ஸ்பிரிட் இருப்பார், ஆவியானவர் இருப்பார். ஆமென். ஐயா, இக்கோனியா பட்டணத்தில் பவுலும் சீலாவும் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார். அப்போ ஒரு பிரசங்க மக்களுக்கு எதை உண்டாக்கணும்? விசுவாசம் உண்டாக்கணும். விசுவாசம் எதில் வரும்? கேள்வியில் வரும். அப்போ விசுவாசத்தை தரக்கூடிய பிரசங்கத்தை நான் கேட்க 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 நான் விசுவாசத்தில் உறுதிப்படுகிறேன். இவங்க 2 பேரும் அந்த பட்டணத்தில் போய் விசுவாசிக்கத்தக்கதாக சொல்லுங்க பிரசங்கித்தார். சரி, அவங்க பிரசங்கித்தாங்களா? ஆவியானவர் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆவியானவர் பிரசங்கித்தா எப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க? விசுவாசிக்கத்தக்கதா பிரசங்கம் பண்ணுவாங்க. மனுஷன் பிரசங்கித்தா, ரிலிஜன் பிரசங்கித்தா, அங்க ஆவியானவர் இல்லை, விசுவாசம் வராது. ஏய், ஆவியானவர் பிரசங்கித்தபடியால் தான் அங்கே விசுவாசம் வந்தது இக்கோனியா பட்டணத்தில். ஓகே, அதுக்கு அடுத்த 2 வசனம் 2 வந்துட்டாங்க பாருங்க. நம்ம ஆட்கள், மத ஆட்கள் வந்துட்டாங்க பாருங்க. விசுவாசி இவங்க என்ன யூதர்கள்? இவங்கள்ட்ட என்ன இல்லை? விசுவாசியாத யூதர்கள் இந்த 2 பேருக்கு விரோதமாக எழும்பி, மதத்தில் விசுவாசமும் இல்லை, மதத்தில் எப்போதுமே கிருபைக்கு எதிராக, விசுவாசத்துக்கு எதிராக மதத்தின் மூலம் ஒரு தாக்குதல் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பேர் ரிலிஜன் சர்ச்சு ஏன் கிருபையை குறித்து ஜாக்கிரதை யாரு, விசுவாச போதனை குறித்து ஜாக்கிரதை யாரு, செழிப்பின் உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதை யாரு அப்படின்னு பிரசவம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பயம், அவங்கள பயன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று, அவங்கள தப்பான விதைத்து அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தல, நரகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள்.
ஆவியானவர் பிரசங்கம் பண்ணணும். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் தேவாலயத்தில் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது, ஏசாயாவின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதை திறந்து வாசித்தார். வாசித்தவுடனே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை என்ன பண்ணினார்? அபிஷேகம் பண்ணினார். இங்க என்ன நடக்கும்? குருடர்கள் பார்வையடையவும், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இருதயம் நொறுங்குண்டவர்கள் குணமாக்கப்பட வேண்டும், குருடர்கள் பார்வை அடைய வேண்டும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். அப்போ ஆவியானவர் பிரசங்கம் பண்ணா தேவனுடைய தயவை பிரீச் பண்ணுவார். அனுக்கிரகம், ஃபேவர் ஆஃப் காடை பிரீச் பண்ணுவார். நியாயத்தீர்ப்பை ஆவியானவர் பிரீச் பண்ண மாட்டார். நரகத்தை ஆவியானவர் பிரீச் பண்ண மாட்டார். தண்டனையை ஆவியானவர் பிரீச் பண்ண மாட்டார். பெந்தேகோஸ்து நாளுங்க ஆவியானவர் குறித்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு ஆவியானவருக்கு ரொம்ப சந்தோஷம், தேவதர்களுக்கு சந்தோஷம். ஆகவே நான் ஏற்கனவே அந்த தீர்க்க தரிசனத்தை காமிச்ச பாருங்க. உருக்கும் அக்கினி எரியுமா போல் வானம் கிழித்து எதிர்பாராத பயங்கரமான காரியம் செய்ய அவர் இறங்குகிறதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள்லாம் அவருக்கு காத்திருக்கிறவர்கள், நானும் அவருக்கு காத்திருக்கிறேன். காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் நினையாத, வேண்டாத, கேளாத, உங்கள் மனதிலும் இல்லாத தேவனுடைய செயல்பாட்டுக்குள்ள அற்புத நிகழ்வுகளும் சாட்சிகளையும் நீங்கள் எழுதியிருக்கிறதுல, விசுவாசத்தில் ஆவியான உங்களுக்கு அற்புத நிகழ்வை செய்கிறதையும் நான் சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 14 இக்கோனியா லிக்கோவா, இன்னைக்கு அதான் பார்க்க. இக்கோனியா, நீங்கள் லிக்கோவான்னு சொன்னோம், மன்னிக்கணும், லிஸ்தீரா. இக்கோனியா, நீங்கள் லிஸ்தீரா சொல்லுங்க. இக்கோனியா, லிஸ்தீரா, அதான் பார்க்க போகிறோம். ஐயா, பட்டணத்தில் தேவன் நடப்பித்த கிரியை ஆவியானவர் கிரியை பவுலை கொண்டு, சீலாவை கொண்டு அந்த இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் நடப்பித்த கிரியை ஆவியானவருடைய கிரியை. இப்போ பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய். ஆவியானவர் போதகம் எப்படி இருக்கும்? இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு வேதபாரு பரிசேயர் சொன்னாங்க, இவர் அதிகாரத்தோடு பேசுகிறாரு, இவர் பேசுகிற வார்த்தை கிருபையில் வார்த்தை, இவர் பேசல, இவர் பேசின வார்த்தை ஆவியானவர் வார்த்தை கிருபையாக போச்சு. இவர் பேசின வார்த்தை ஆவியானவர் பேசின வார்த்தை அதிகாரத்தோடு பேச்சு. இவர் பேசின வார்த்தை சமயத்துக்கேற்ற வார்த்தை, இது ஆவியானவருடைய பேச்சு. அப்படிதான் பிரசங்கம் இருக்கணும். பாருங்க, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு எப்படி பேசுறாங்க? தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். இதான் முக்கியம். அவர் தமது கிருபையில், கிருபை எதோட சேர்ந்தது? ஹோலி ஸ்பிரிட். விசுவாசம் எதோட சேர்ந்தது? ஹோலி ஸ்பிரிட். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம். இக்கோனியா, கையை தட்டுங்க. இக்கோனியா, இக்கோனியா பட்டணத்தில் கிருபையுள்ள வார்த்தை, இயேசு குறித்த வார்த்தை, பிதாவுடைய தன்மை குறித்த வார்த்தை. இப்பொழுது விசுவாசம் வந்துச்சு, தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அவர்னா யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் தான் பேசியிருக்கிறோம். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம். ஹோலி ஸ்பிரிட், அற்புதம் ஹோலி ஸ்பிரிட், அடையாளம் ஹோலி ஸ்பிரிட், வரங்கள் ஹோலி ஸ்பிரிட், கனிகள் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் கனியும் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் வரங்கள் இல்லை.
ஆவியினாலே. ஆவியின் கனியும் ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் வரங்களும் ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் தாங்க என்னை கனிகளுக்குள்ளும் நடத்துகிறவர், வரங்களுக்குள்ளும் நடத்துகிறவர். ஹோலி ஸ்பிரிட் தான் அற்புத அடையாளங்களினாலே அங்கே இக்கோனியா பட்டணத்தில் தேவன் செயல்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து 6:7 வாசிங்க. 6:7 வாசிங்க. இல்லை 5 கூட வாசிக்கணும். 5, 4:5, 4:5 வாசிங்க. பட்டணத்து ஜனங்கள் புரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் தெரிந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறிய வேண்டுமென்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும். ஹோலி ஸ்பிரிட் எங்கே ப்ரீச் பண்ணுறாரோ அங்கே அமளி வரும், விரோதமான ஆவி வரும். இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. அடுத்த வசனம், அவர்கள் அதை அறிந்து லுக்கோட நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவைகளை சுற்றுப்புறத்துக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அடுத்த வசனம், லிஸ்திராவில் என்ன ஊரு? முதல்ல எந்த ஊரு? தெர்பை. இரண்டாவது எந்த பட்டணம்? லிஸ்திரா பட்டணத்தில் ஒருவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடவாமல் கால் வழங்காதவனாய் பிறக்கும் போதே சப்பானி, கால் வழங்கலை, உட்கார்ந்திருந்தான். பவுல் பேசுகிறதை ஆங்கில வேதத்தில் பவுல் பேசுகிறத மனதில் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தானா. ஆமென். பவுல் பேசுனது ஹோலி ஸ்பிரிட் தானே பேசினாரு. அப்போ ஹோலி ஸ்பிரிட்டு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹோலி ஸ்பிரிட் அடுத்தது பவுலுக்குள்ள இன்னொரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு. அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இவன்கிட்ட என்ன இருக்கு அப்பா? இவன்கிட்ட விசுவாசம் இருக்குப்பா, இவனுக்கு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்குப்பான்னு பார்த்துட்டாரு. ஹோலி ஸ்பிரிட் உங்க விசுவாசத்தை பார்த்தா தான் அங்கே செயல்படுவார். ஹலோ, ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, அங்கெல்லாம் செயல்பட மாட்டார். ஹோலி ஸ்பிரிட் உங்க விசுவாசத்தை பார்த்தா செயல்படுவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை பார்த்து, ஹோலி ஸ்பிரிட் சொன்னார், நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இதாங்க பெந்தெகோஸ்தே, இதாங்க ஹோலி ஸ்பிரிட். இவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனை உற்று பார்த்தார். அவனுக்குள்ள ரட்சிப்பு கற்ற விசுவாசத்தை பார்த்தார். இவனுக்குள்ள இவன் பேசல, ஆவியானவர் பேசினார். எழுந்து நட என்று பேசினார். எழுந்து நடந்து குதித்தான். இதாங்க பெந்தெகோஸ்தே. லிஸ்திரா பட்டணத்தில் ஹோலி ஸ்பிரிட் செஞ்ச அற்புதம், அடையாளம். ஆமென். என்ன நடந்துச்சுப்பா? அதான் பார்க்க போறோம். 11 வாசிங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷைகளை சத்தமிட்டு சொல்லி. ஐயா, அந்த பட்டணத்தில் இருமா அப்படின்னு பட்டணத்தில் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு, எப்பா கடவுள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று அந்த பட்டணத்தில் சொன்னாங்க. ஆமென். சரியா சொன்னா ஹோலி ஸ்பிரிட் அந்த பட்டணத்தை அப்படியே ரவுண்ட் கட்டிட்டாரு. ஹோலி ஸ்பிரிட் அந்த பட்டணத்தை அப்படியே கேப்சர் பண்ணிட்டாரு. இந்த அற்புதத்துக்குள்ள
ஹோலி ஸ்பிரிட்டு அந்த பட்டணத்துக்குற எல்லாரையும் பவுல் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? தேவர்கள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி போடுமா, பர்னபாவை யூப்பித்தார் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். மெர்க்குரி என்றால் என்ன அர்த்தம்? காட் ஆஃப் ஸ்பீச், அதாவது தேவனாக பேசுகிறவன். இவன் தேவனா பேசல, ஹோலி ஸ்பிரிட்டாய் பேசினான். மறுபடியும் சொல்றேன், இவன் தேவனா பேசல, ஹோலி ஸ்பிரிட்டாய் பேசினான். இவன் பேசல, ஹோலி ஸ்பிரிட் பேசினார். நீங்க பேசாதீங்க, ஹோலி ஸ்பிரிட் பேசட்டும். கர்த்தர் இந்த அந்த அந்த மூவுக்குள்ள உங்களை கொண்டு வரட்டும். ஜென்டில், சாஃப்ட், ஸ்மூத், நோ ரஃப், நோ ரஃப் ரஃப் அண்ட் டஃப், நோ என்னது இருதய சாஃப்ட். இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான். அடுத்து நெக்ஸ்ட், அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தார், வாசிக்க சத்த போட்டு, யூப்பித்தாருடைய கோயில் பூசாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல்களை கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட கர்த்தர் எப்படி வேலை பண்ணிட்டாரு, ஹோலி ஸ்பிரிட் எப்படி வேலை பண்ணிட்டாரு? பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தாருடைய கோவில் பூசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் இவங்க இருந்த வாசலண்டையில கொண்டு வந்து ஜனங்களோட பவுலுக்கும் சீலாவுக்கும் பலியிட மனவாயிருந்தார். இதாங்க ஹோலி ஸ்பிரிட். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நடவடிக்கைகள் புஸ்தகத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தனுடைய அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளுங்க. அடுத்து, அப்போஸ்தலராகிய பர்னபா பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் போடுமா, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள. அப்படியே பவுல் ஏற்றுக்கொள்ளல. எப்பா, நான் மனுஷன் தான்ப்பா. அப்படியே மகிமை டாடி கொண்டு போயிட்டார். ஹலோ, டாடிக்கு மகிமையை கொண்டு போகிறவங்க, டாடியை காமிக்கிறவங்க, இயேசுவை காமிக்கிறவங்க, இயேசுவை உயர்த்துறவங்க தான்யா ஹோலி ஸ்பிரிட் எடுக்க போகிறாரு. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, இந்த 2024 மே மாதம் 19ஆம் தேதி பெரிய மழை வரப்போகுதுன்றாங்க. நான் சொல்கிறேன், நமக்கு பெரிய ஹோலி ஸ்பிரிட் மழையை நான் பேசுகிறேன். ஹோலி ஸ்பிரிட் அவுட் போரிங்க பேசுகிறேன். ஹோலி ஸ்பிரிட் எடைப்படுதலை பேசுகிறேன். ஹோலி ஸ்பிரிட் அற்புத அடையாளங்களை பேசுகிறேன். ஹோலி ஸ்பிரிட் அக்கினியா, உருக்கும் அக்கினி எரியுமா போல் வானம் கிழித்து இறங்கி எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்வதை நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இவர் என்ன பிரீச் பண்ணாருன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். என்ன பிரீச் பண்ணாரு போடுமா? என்ன பிரீச் பண்ணாரு? பூமியும் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று. எப்பா, இந்த வீணான தேவர்களாம் விட்டுரு. எங்கள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், அவர்கள் பக்கம் நீ திரும்புப்பா என்று ஹோலி ஸ்பிரிட் பிரீச் பண்ணினார். அடுத்து பாருங்க, அடுத்து போடுமா. சென்ற காலங்களில் அந்த டாடி சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளில் நடக்க விட்டு இருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும்
செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. தம்மை குறித்து அவர் எப்படி சாட்சி வழங்க பண்ணாராம்? மழையை பெஞ்சு சாட்சியை வழங்க பண்ணாராம், ஆகாரத்தை கொடுத்து சாட்சியை வழங்க பண்ணாராம், தானியத்தை குறித்து சாட்சியை விளங்க பண்ணாராம், செழிப்புள்ள காலங்களை தந்து சாட்சியை விளங்க பண்ணினார், சந்தோஷத்தினால் நிரப்பி சாட்சியை வழங்க பண்ணினார். நான் சொல்கிறேன், இந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் நமக்கு விளங்க பண்ணுகிற சாட்சி செழிப்புள்ள மலைகள் ஆசீர்வாதத்துக்கு சாட்சி, செழிப்புள்ள காலம் செழிப்புக்கு சாட்சி, சந்தோஷத்துக்கு சாட்சி, இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புற சாட்சி. இப்படியா இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அவர் நம்முடைய சபைக்கு தம்மை விளங்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதாங்க அப்போஸ்தலர் 14 இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் ஆவியானவர் நடப்பித்த பெரிதான செயல்பாடு. ஆமென். 2-3 வசனத்தை உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14:12. யோவான் சுவிசேஷம் 14:12 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். எங்க இயேசு பூமியில் இருந்தபோது முழுமையாக ஹோலி ஸ்பிரிட் தான் அவருக்குள் இருந்து ஊழியம் செய்தார். ஆகவே போகிறதுக்கு முன்னால் சீசர்களுக்கு சொல்வார், எப்பா மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை ஹோலி ஸ்பிரிட்டு கிருபையோடு சேருவார், ஹோலி ஸ்பிரிட் விசுவாசத்தோடு சேருவார், ஹோலி ஸ்பிரிட்டு மதம் இருக்கிற இடத்துல உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், பாவத்தை அறிக்கை செய்யணும் என்ற இடத்துல ஹோலி ஸ்பிரிட் இருக்க மாட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் இயேசு விசுவாசிக்கிறானோ அவனை கொண்டு இயேசு செய்த கிரியைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை ஹோலி ஸ்பிரிட் செய்வார். மார்க்கு 16ஆம் அதிகாரம், மார்க்கு 16:17, மார்க்கு 16:17 வாசிங்க. வாசிங்க. விசுவாசிக்க நடக்கும். யாரால் நடக்கும் அடையாளம்? ஹோலி ஸ்பிரிட் யாரோட சேருவார்? ஹோலி ஸ்பிரிட் எதோட சேருவார்? கிருபையோட, விசுவாசத்தோட. அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அடுத்து வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதமான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். ஓகே, 19-20 ஆசி. இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் யாரை பிரசங்கித்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், இயேசுவை பிரசங்கித்தார்கள், பாவ மன்னிப்பை பிரசங்கித்தார்கள், அற்புத அடையாளங்களை பிரசித்தார்கள், இந்த உலக வாழ்விலே சபைக்கு உண்டான நன்மையை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை என்னப்படுத்தினார். ஐயா, இனிமே உங்களுக்கு அற்புதம் அடையாளம் செஞ்சு உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த போகிறார். வசனத்தை எதை உறுதிப்படுத்தினார்? இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு உறுதிப்படுத்த போறார், செஞ்சு உறுதிப்படுத்த போறார். ஹலோ, உங்களுக்கு செஞ்சு என்னென்ன வசனம் வாயில் பேசுனீங்களோ, என்னென்ன வசனம் எழுதுனீங்களோ, என்னென்ன வசனத்தை மனதில் காட்சியாக பார்த்தீங்களோ, வேதத்தில் என்னென்ன அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்களோ, அது எல்லாம் டாடி உறுதிப்படுத்த போகிறார். ஆமென். கடைசி ஒரு தீர்க்க தரிசன பகுதியை உங்களுக்கு நான் கு ஷா கா கு ஷா
எசேக்கியேல் 37 ஆவியை குறித்தான் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்தான் பேசணும். பெந்தேகோஸ்தே நாளில் பெந்தேகோஸ்தே தான் பேசிட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 37 ஒரு பெந்தேகோஸ்தே உங்களுக்கு காண்பிச்சு, ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு நான் செய்தியை முடிக்கப் போகிறேன். எசேக்கியேல் 37 அதிகாரம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 37 4 5 வாசிங்க. 37 4 5 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், வளர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை, உங்களை சொல்லல, அங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, வளர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை அப்பொழுது ஆவி உள்ள வந்தாதான் உயிரடைகிறது. இந்த பகுதி இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. இந்த பகுதியை தான் ஆவியானவர் இன்று உங்களுக்கு தீர்க்கதரிசனமான செய்தியோட முடிக்க போகிறார். மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதே 37 10 வாசிங்க. 37 10 போடுமா. எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தேன், ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது, மகா பெரிய சேனையாய் உயிரடைந்து நின்றார்கள். இயேசுவை பேசினா ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசிக்கும், அவர்கள் மகா பெரிய சேனையாய் நிற்பார்கள். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நிற்பார்கள். அடுத்து 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். மறுபடியும் அடுத்த வசனம், ஆகையால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவருடைய சொல்ல வேண்டியது, கர்த்தரை ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும், உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு பிரேத குழியிலிருந்து திறந்து அதுல வெளியே வந்து உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர. உலகம் முழுவதும் சதறிச்சிட்டாங்க. தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு டெமோ காமிக்கிறார். வார்த்தையை பேசு, ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசிக்கணும், அவங்க மகா பெரிய சேனையா பிரவேசிப்பாங்கன்னு டெமோ காமிச்சு சொல்றாரு. நான் அவங்கள திரும்பி வர. கிபி 70 உலகம் முழுவதும் சதுரடிக்கப்பட்ட யூதர்கள் 1948 மே மாதம் 14ஆம் தேதி உலகமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே செயல்பட்டு அவர்களுக்கு அந்த தேசத்தை திரும்பவும் கொடுத்தார். ஆமென். இது யாருடைய செயல்பாடு? டாடியுடைய செயல்பாடு. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையில டாடி யூதர்களுக்கு செயல்படுகிறார் என்றால் அதே செயல்பாடு உங்களுக்கும் இருக்கிறது. கடைசி சூப்பர் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 66 7, 8, 9. 7, 8, 9. ஏசாயா 66 7, 8, 9 வாசிப்போமா? பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால், இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரு நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோ வெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டது? நான் உங்களுக்கு சொல்றேன், உலகம் முழுவதும் கேள்விப்பட்டாங்க. எப்பா, உலகம் முழுவதும் நாடு இல்லாம பரதேசியா இருந்தவன், ஒவ்வொரு தேசத்துல ஒட்டி கொண்டவன், என்ன கேள்விப்பட்டாங்களா? அவங்கள தேவன் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார் என்று கேள்விப்பட்டாங்களா? அந்த தேசத்துக்கு அவங்க வந்ததை பார்த்தாங்களா? இனிமே இந்த பெந்தேகோஸ்தே நாளில
கேள்விப்படாததை, பார்க்காததை, உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து கேள்விப்படாததை அவங்க கேள்விப்பட போறாங்க. பார்க்காததை பார்க்க போறாங்க. அது என்ன? ஒரு ஜாதிக்கு ஒரு பிரசவம் வருமோ, ஒரு தேசம் ஒருமிக்க பிறக்குமோ, அந்த யூத ஜாதி, அந்த இஸ்ரவேல் தேசம் 1948 மே 14 இந்த தீர்க்க தரிசனத்தின் படி அந்த தேசம் பிறந்தது. அதை கேள்விப்பட்டார்கள், அதை பார்த்தார்கள். இந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே அப்பேற்பட்ட செயல்பாடுகளை தேவன் சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் யூதர்களுக்கான செயல்பாடுகளை தேவன் செய்கிறதை கர்த்தர் பேசுகிறார். அது உலகம் அறிய, அது உலகம் சொல்லுங்க, உலகம் அறிய, உலகம் அறிய நமக்கு செய்ய போறான்னு சொல்லுங்க. உலகம் பார்க்க நமக்கு செய்ய போறான்னு சொல்லுங்க. உலகம் அறிய நமக்கு செய்ய போறான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காசி குரவலா பெந்தெக்கோஸ்தே நாள், பெந்தெக்கோஸ்தே கிருபையோட, பெந்தெக்கோஸ்தே விசுவாசத்தோடு இணைந்தது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பவுல் சொன்னது, கிருபையில நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இக்கோனியா பட்டணத்தில் விசுவாசம் உண்டாகும்படி பிரசங்கித்தார்கள். தேவன் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு அடையாளமாய் அற்புத அடையாளங்களை செய்தார். லிஸ்திராவில ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று ஆவியானவர் கண்டார். ஆவியானவர் பவுல் மூலம் அவனை தூக்கிவிட்டார். அவன் நடந்தான், குதித்தான். அந்த பட்டணத்தார் கண்டு அவனிடத்தில் ஓடி வந்து பலி செலுத்த வந்தார்கள். மாலையோடு வந்தார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். இதாங்க பெந்தெக்கோஸ்தே, ஹோலி ஸ்பிரிட், சுவிசேஷம், இயேசுவின் பிரசங்கம், லவ் ஆஃப் காட். இதான் பெந்தெக்கோஸ்தே. இந்த நாள்ல உங்களை பிளஸ் பண்றேன். ஆமென். எத்தனையோ வார்த்தை, எத்தனையோ அவங்க காத்திருப்பவர்களுக்கு சொன்னடா, எதிர்பார்க்கிறது சொன்னேனா, எதிர்பாராத சொன்னேனா? காத்திருக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், எதிர்பாராது. ஆணம் கிழித்து, ஆணம் கிழித்துனா, அதாவது அந்த காலத்துல பேஸ்புக்ல வெட்டி ஒண்ணு போட்டா சொடக்கு, ஒரு சொடக்கு விடுகிற நேரத்துல, ஒரு இமை பொழுதுல, ஒரு வினாடியில உங்களை அப்படியே கடந்து நீங்க தூங்கி விழிக்கிறதுக்கு முன்னால ஒருவன் விதையை விதைக்கிறான். அவன் தூங்குகிறான். ஆனா அந்த விதை பூமிக்குள்ள கிரிய பண்ணி வெடித்து முளை கிளம்பி எழும்புவது போல கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை பேசுகிறார், அற்புத நிகழ்வை பேசுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாள. விசுவாசித்துக் கொண்டே இரு, விசுவாசத்தை பேசிக்கொண்டே இரு, விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இரு. விசுவாசத்துக்கு அடுத்த செய்திகளை கேள். இந்த மதத்துக்கு அடுத்த, பிரமாணத்துக்கு அடுத்த அந்த ஜபம், இந்த ஜபம் அங்க போகவே போகாத. அது விசுவாசத்தை பாதிச்சிடும். அங்க தேவ பிரசன்னம் இல்லை, அது ரிலிஜன், அது பிசாசு. அவர்களை பிசாசு என்று யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொன்னார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் மேல அடையாளத்தை பேசுறேன், அற்புதத்தை பேசுறேன், ஆசீர்வாதத்தை பேசுறேன், ஜீவனை பேசுறேன், எதிர்பார்க்கிறத பேசுறேன், எதிர்பாராத பேசுறேன், காத்திருக்கிற நன்மையை பேசுறேன், கேட்டதை பேசுறேன், கேளாத ஆசீர்வாதங்களை பேசுறேன். கடைசியாக உலகம் அறியும்படி யூதர்களுக்கு செஞ்ச அற்புதம். இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டது யார்? பார்த்தது யார்? அப்படியாய் உங்களுக்கும் எனக்கும் சாட்சிகளை பேசுகிறேன். ஒரு தேசத்துக்கு ஒருமிக்க பிள்ளை பிறக்குமோ, இப்போது நம்முடைய சபைக்கு பிள்ளை பேரு வந்ததை பேசுகிறேன், பிரசவம் வந்ததை பேசுகிறேன். நீ பிள்ளை பெற்ற சந்தோஷத்தினால் உபத்திரவத்தை மறக்கிற ஆசீர்வாதங்களை பேசி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கிருபை
கிருபை, விசுவாசம், விசுவாசம், கிருபை, விசுவாசம், கிருபை. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.